இதுதான் இப்போ 2025க்காக புதுசா அப்டேட் பண்ணி லான்ச் பண்ண மஹிந்திராவோட யுவோ டெக் ப்ளஸ் 475D8 டிராக்டருங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 42 ஹெச்பி தான். ஆனா இது ஒரு 50 ஹெச்பி டிராக்டர் செய்யக்கூடிய வேலைய கூட செய்யும்னு சொல்றாங்கங்க. ஸோ இந்த டிராக்டர் உண்மையிலேயே ஒரு 50 ஹெச்பி டிராக்டர் செய்யக்கூடிய வேலைய வந்து செய்யுமா? இந்த டிராக்டர் எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்க்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா இந்த வண்டியில வந்து என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க, முன்ன இருந்த மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துருவோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா. நீங்க பார்த்துருக்கிறது சேலம் சூர்யா விலாக்ஸ். இந்த மாதிரி புது டிராக்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புது டெக் ப்ளஸ் 475DAயோட ஹெச்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி வருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த யுவோ டெக் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 ஹெச்பி வந்து வரும். ஸோ 2 ஹெச்பி வந்து இதுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, இது ஒரு டவுன் கிரேடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. முன்ன இருந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து வரும். அது பார்த்தீங்கன்னா 44 ஹெச்பி வந்து வருங்க. அதோட வீல் டார்க் பார்த்தீங்கன்னா 180 சில்லரை தான் வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணக்கல இந்த வண்டியில் வந்து டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வண்டியில் எம்சிபியோட 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி தான் வரும். இந்த வண்டியோட வீல் டார்க் பார்த்தீங்கன்னா 191 எண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஹெச்பிக்கு ஈக்குவலான வீல் டார்க் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க ஒரு கம்மி ஹெச்பிலேயே ஒரு 5 கலப்பு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், 9 கலப்பு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக வந்து இதில் கொண்டு வர முடியும். நல்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. ஒரு 2 வீல் டிரைவ்லாம் எடுத்து நீங்கள் பொட்டி போட்டு ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு 50 ஹெச்பிக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியும். இது ஒரு 42 ஹெச்பிங்கிறதுனால இதோட மைலேஜும் நல்லா இருக்குங்க. நீங்கள் 2 வீல் டிரைவில் 50 ஹெச்பி எடுத்து ட்ராலி போட்டு ஓட்டுறீங்கன்னா அதோட மைலேஜ் வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லா கொடுக்கும். ஆனாலுமே இந்த வண்டியோட வீல் டார்க் பார்த்தீங்கன்னா 191 எண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் அந்த பொட்டி போட்டு ஓட்டும்போது 50 ஹெச்பிக்கு குறைச்சலாக இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி பார்த்துருவோம். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான லுக் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் அண்ட் டிசைனில் பெருசாக சேஞ்சஸ் கொடுக்கல. யுவோ சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்து எதுவும் சேஞ்சஸ் கொடுக்கல. உங்களுக்கு மர்காடு பானட் வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். இன்ஜின் க்ரோனு உள்ள ஐட்டம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பானட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டாலிக் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆண்டனாய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. இந்த இடத்துல மஹிந்திராக்கான லோகோ ஓல்டு லோகோ வந்து வந்துடும். மெட்டல் பானட் தாங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 585ல வர மாதிரியான ஹெட்லாம்ப்ஸ். ஏர் வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி 3 சைடு ஏர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் தான் வர மாதிரி இருக்குது. இந்த ஃபைபர் டிசைன் மட்டும் உங்களுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக்கில் வந்து வருங்க. சைட் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 475DAக்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைட் ஸ்டிக்கர் ஒர்க் பார்த்தோம்னா உங்களுக்கு மஹிந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 475க்கான லோகோ வந்து இந்த இடத்துல வந்துருங்க. டெமோ டிராக்டர்னு கொட்ட இடத்துல ஒட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற டிராக்டரில் வந்து இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். V1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் வருங்க. இதை வச்சு தான் இது அப்டேட் வெர்ஷனாக முன்ன இருந்த 475 டெக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. V1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் மட்டும் ஸ்பெஷலாக வரும். MSPTO 6 இயர் வாரண்டி, ஸ்லிப் பிடிஓ அண்ட் டியூல் கிளச், டிஜி சென்சிங் 4x4 இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 இயர் வாரண்டியை பற்றி இன்ஜின் பற்றி காட்டும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இந்த வண்டியில் MSPTO ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பானட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை பிடிச்சி இழுத்து பானட்டை வந்து நீங்கள் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். மேனுவலாக இந்த மாதிரி தான் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த மாடலில் மஹிந்திராவோட 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து MCPயோட 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா போஷோட இன்லைன் பம்ப் வந்து வந்துருங்க. இது ரோட்டரி பம்ப் கிடையாது, நார்மலான பம்புங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 42 ஹெச்பி பவரையும் ஒரு 191 எண்ணம் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 28% பேக்கப் டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டீசல் பில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் செப்பரேட்டரும் உங்களுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்டர்வல் 400 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் 100 ஹவர், மற்ற சர்வீஸ்லாம் 400 மணி நேரம். ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் அதுவும் மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் வெயிடிங் கெப்பாசிட்டிலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SFC வேல்யூ வந்து 183 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான SFC. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லோடு வந்து கம்மியாக கொடுத்து ஓட்டுறீங்க, 9 கலப்பையெல்லாம் ஓட்டுறீங்கன்னா வண்டி மேலோட மைலேஜ் வந்து 3 லிட்டர் வரைக்கும் போகும். கொஞ்சம் லோடு அதிகமாக கொடுத்து ஓட்டுறீங்க, ஹெவியாக லோடு கொடுத்து ஓட்டுறீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும் தான் அந்த வண்டியோட அதிகபட்ச மைலேஜுங்கிறதே போகும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான மைலேஜ் வந்து இது கொடுக்குங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா வைடராக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரேடியேட்டரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போட்டோம்னா லைஃப் நல்லா வரும். இந்த கார்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக போய் ரேடியேட்டரில் உட்காராமல் இருக்கிறதுக்கு தான். இதில் வந்து அதிக டஸ்ட் படிஞ்சிட்டாலும் வண்டி வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கழட்டி க்ளீன் பண்ணி போடணுங்க. பம்பு பொறுத்த வரைக்கும் டியூல் பம்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆயில் ஃப்ளோரைடும் பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி மாதிரி தான் இருக்கும். பொட்டி நல்லாவே எந்திரிக்கும். சைலன்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பாக்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸு, டெயில் லைட்டு எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் லைட்டு, பிரேக்
லைட் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜனில் தான் வர மாதிரி இருக்கும். இதோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸும் ரொம்பவே குட்டியாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த வண்டியோட வாரண்டி பற்றி பார்த்துருவோங்க. இந்த வண்டிக்கு ஸ்டாண்டர்டாக 6 வருஷம் இல்லைனா 6000 மணி நேரம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ எது முன்னாடி வருதோ 6 வருஷமா இல்லை 6000 மணி நேரமோ அதுக்கேற்ற மாதிரி வாரண்டி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் க்ரோன் கியர் பாக்ஸ் இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸுக்கு மட்டும் தான் 6 வருஷம் 6000 மணி நேரம் வாரண்டி. இதுவே உங்களுக்கு பேட்டரி, உங்களுக்கு ஒயரிங் சைடு, இந்த செல்ஃப் மோட்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர் தான் வாரண்டி. இதை நீங்கள் தெளிவாக டீலர்கிட்ட வண்டி வாங்கும் போதே கேட்டு வாங்கிக்கணுங்க. இந்த டிராக்டரை நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்தது சேலம் கொண்டலாம்பட்டியில் இருக்க பரணி மோட்டார்ஸ் மஹிந்திரா ஷோரூம் தாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதத்தில் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குதுங்க. இந்த வண்டியோட 2 வீல் டிரைவ் வேரியன்ட் வெறும் 7 லட்ச ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த வண்டி வந்து வாங்கிக்க முடியும். அதுவே 4 வீல் டிரைவ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு வாங்கிக்க முடியும். அதாவது இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ரொட்டவேட்டரோட 2 வீல் டிரைவ் எடுக்கிறீங்கன்னா 8 லட்ச ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே வந்து ரொட்டவேட்டரோட 4 வீல் டிரைவ் டிராக்டர் எடுக்கிறீங்கன்னா 9 லட்ச ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிஞ்ச உடனே இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு 60,000 ரூபா வரைக்கும் ஏற போகுது. நீங்கள் வந்து 7,60,000 ரூபா போட்டால் தான் 2 வீல் டிரைவ் டிராக்டர் ஆடி மாதம் முடிஞ்சதை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த ஆடி ஆஃபரை பயன்படுத்தி இந்த டிராக்டர் வந்து வாங்கி விவசாயிகள் வந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த டிராக்டரை நீங்கள் சேலத்தில் எங்கே இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும் இல்லை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ்மேன் இளவரசன் அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. இந்த வண்டியோட இந்த ஃப்ரண்ட் டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8x18 வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆக்சியல் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டைப்பில் குட்ட ஆக்சியல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சேடை உழவுலாம் நல்லாவே ஹெவியாக இருக்கும். நல்லா சீல்டாக தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அந்த பம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் சிங்கிள் ஆக்டிங் பம்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஆக்டிங் பம்பு வந்து வரும். இதுவே உங்களுக்கு 2 வீல் டிரைவ் டிராக்டர் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு டியூல் ஆக்டிங் பம்பு வந்து வருங்க. ஸோ உங்களுக்கு 2 வீல் டிரைவில் கொடுத்த மாதிரி 4 வீல் டிரைவ்லையும் டியூல் ஆக்டிங் பம்பு கொடுத்துருந்தா இன்னுமே இது வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஜாண்டியர் மாதிரியே இந்த வண்டிக்கும் டர்னிங் ரேடியேஷன் வந்து கம்மி தான். 6.3 ஃபீட்டுங்கிறதுனால இந்த வண்டியோட டர்னிங் ரேடியேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா திரும்பி ஓடும். சின்ன சின்ன வயலாம் திருப்பி ஓடுறதுக்கு இன்னுமே நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 8x18 பேக்கில் வந்து 13 சைஸ் டயரும் வந்து கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் 2 வீல் டிரைவ் வாங்கினீங்கன்னா பேக்கில் 13 சைஸும் ஃப்ரண்டில் வந்து 600x16 சைஸும் டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டயர் சைஸ் வந்து 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் எது எடுத்திங்கனாலும் ஸ்டாண்டர்டாக இந்த டயர் சைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனலாக பேக்கில் வந்து 14 சைஸ் டயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த வண்டியில் 14 சைஸ் டயர் வந்து பேக்கில் மட்டும் ஆப்ஷனலாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட வீல் டயர்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷனலாக ஒரு 14 சைஸ் டயர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 13 சைஸ் டயராக இருந்தாலும். ஸோ அந்த ஜாயின்ட்லாம் கீழே மோதாத மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷனலாக 14 சைஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. ஸோ வாங்க அந்த வண்டியோட ரியர் செக்ஷன் பற்றி பார்ப்போம். ரியர் ஆக்சியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ஆக்சியல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெவியாக. ஸோ ஒரு 42 ஹெச்பியில் நல்ல ஹெவியான ரியர் ஆக்சியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் வேலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வைக்காது. நல்லாவே ஹெவியாகவே இருக்குங்க. சேடை அளவுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா டார்கியாக இருக்குங்க. அடுத்து இந்த வண்டியோட அந்த சென்சிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ சென்சிங், மீடியம் சென்சிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொட்டவேட்டர்லாம் போட்டு ஓட்டுறீங்கன்னா தனியாக இந்த இடத்துல ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ரொட்டவேட்டர். இல்லைனா சென்சிங் பாயிண்ட்ஸ் வந்து அடியாகுங்க. இந்த இடத்துல அந்த ட்ராலி மாட்டுறதுக்கான ஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி, ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி 2000 கிலோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கை செட்லாம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. 42 ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கை செட்டு மட்டும் ஹெவியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த கலப்பு கை அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார் டைப் வந்து வராது. ஸ்டாண்டர்டாக செயின் டைப் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். இந்த கை மட்டும் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 2000 கேஜி லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டு 4 கை கொடுத்துருக்காங்க. டாப் ஆரோடு வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே கிடைக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ஆரோடு மாட்டிக்கிறதுக்கான அந்த ஹூக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன லிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் PTO செலெக்ஷன் லிவர். இந்த வண்டியில் 540 and 540 எக்கனாமி வந்து கிடைக்கும். அப்புறம் MSPTO வந்து கிடைக்கும். இதனால் இந்த PTO செலெக்ஷன் லிவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு நியூட்ரலும் வந்து இருக்குங்க. இந்த MSPTOனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த PTO லிவர் நம்ம காமிக்கும் போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ அதை பற்றி. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட அந்த ரியர் ட்ராலி மாட்டுறதுக்கான ஒயரிங் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இருக்குங்க. அடுத்து இதுதாங்க இந்த வண்டியோட டூல்ஸ் பாக்ஸ். இதோட சைஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. யோ சீரிஸில் நீங்கள் எந்த டிராக்டர் எடுத்தாலும் இந்த டூல்ஸ் பாக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா டூல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ஃபுல் பாட்டம் பிளாட்ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு தடங்களும் இருக்காது. உட்காந்து நல்லா ஜம்முன்னு வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த கோ பேசஞ்சர் பிடிச்சிக்கிறதுக்கான கம்பிலாம் வந்துட்டு கொஞ்சம் லோவான குவாலிட்டியாக தான் இருக்குது. மர்க்காடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ மர்க்காடு வந்து ரொம்பவே லேஸாக இருக்குதுங்க. இந்த வண்டியில் குறை சொல்லணும்னா இந்த மர்க்காடோட குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது மகேந்திரா. அது மட்டும் அவங்க ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. மர்க்காடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ சைட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 3 ஸ்போக் வீல் ஸ்டேரிங்கு ஏறுறது இறங்கும் போது
போகுது, எந்த இடத்துலையும் ஒரு இடிக்கல, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு. ஸோ மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்பிஎம், பேட்டரி, பார்க்கிங்கு, நியூட்ரலு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனலாகில் வர மாதிரியும், ஸோ உங்களுக்கு ஃபியூலு, ஹவர்ஸ் மீட்ரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஜிட்டலில் வர மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி லோடடான ஒரு மீட்டரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச்லேயே எல்லாத்தையும் அடக்கி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஹெட்லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இந்த மாதிரி இப்போ ஜஸ்ட் பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் ஆப்ரேட் ஆகும். இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டருக்கான சுவிட்ச், ஸோ லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரனுக்கான சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே உங்களுக்கு எல்லா சுவிட்சஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நியூ ஹாலண்ட் டிராக்டர்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பேக் லைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சுங்க, இதுவும் வந்து இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க. அடுத்து கை ரேஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஹேண்ட் ரேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட அந்த கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட கீ கொஞ்சம் டைட்டாக இருக்குது புது வண்டிங்கிறதுனால ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்து இந்த இடத்துல தனியாக வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப் ஷோக்கு, ஜஸ்ட் இதை நீங்கள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகுறது அது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் ஃபோன் பாக்கெட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மொபைல் ஃபோனை வச்சுக்கலாம் உலகம் ஓட்டும் பொழுது. இந்த வண்டியோட இந்த டீசல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கிளச் பற்றி பார்ப்போம். கிளச் பற்றி பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக டியூல் கிளச் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து ரொட்டவேட்டர் பேலர்லாம் அதிகம் ஓட்டுறீங்கன்னா டியூல் கிளச் வந்து எடுத்துக்கோங்க. இதோட கிளச் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ராலி ஆப்ரேஷன் தான் அதிகமாக பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கிளச் வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஆயில் இம்ப்ரெஸ்ட் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் நிற்கிது. பக்கத்துலேயே ஆக்சிலேட்டர் பெடலும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட பிடிஓ, இந்த வண்டியில் தான் எம்எஸ் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க கம்மி ஹெச்பிலேயே. ஸோ இந்த எம்எஸ் பிடிஓக்கு தனியாக இண்டிபெண்டன்ட் பிடிஓ லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே கிளச் வந்து எங்கேஜ் ஆகிற மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளச்சை போட்டுட்டு நீங்கள் வந்து எம்எஸ் பிடிஓ எங்கேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டியோட கியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வண்டி வந்து சுற்றுங்க. ஸோ உங்களுக்கு ரிவேர்ஸ் கியர் போட்டிங்கனாலும் ரிவேர்ஸ்லேயும் சுற்றும். இந்த எம்எஸ் பிடிஓ ஒரு செம்ம ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே நியூட்ரல் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு 540 அண்ட் 540 எக்கனாமி வந்து இதில் நீங்கள் எங்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஓ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்எஸ் பிடிஓவே போட்டுக்கிட்டாலும் அதில் நீங்கள் 2 ஸ்பீடு வந்துட்டு ஓட்டலாம். அதாவது லோ ஹை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி இருக்கிற லெவர் இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட செலெக்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் பயங்கரமாக நீங்கள் பிடிஓ வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 4 வீல் டிரைவ் எங்கேஜ்க்கான லெவர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோ ஹை மீடியம் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கம்மி ஹெச்பியில் அதிகமான கியர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் வந்து இந்த இடத்துல வந்துடும். 4 கியர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கம்மி ஹெச்பியில் அதிகமான கியர் செலெக்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் போட்டு இந்த வண்டியில் ஓட்டலாம். இந்த இடத்துல வந்து ஹேண்ட் பிரேக்கான லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பிடிச்சிட்டு இதை பிடிச்சி மேலே இழுத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து எங்கேஜ் ஆகும். இந்த இடத்துல பிசிடிசி லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தராகவே இருக்குதுங்க. இந்த இடத்துல கிரீஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரீஸ் பாயிண்டெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் கிரீஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட இந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கும் சரி, இந்த லிவர்லாம் எங்கேஜ் பண்ணுறதுக்கும் சரி நல்லா ஸ்மூத்தராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஹெச்பிலேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை லோடு பண்ணி ஒரு பேக்கேஜான ஒரு 42 ஹெச்பி வண்டியை அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த வண்டியில் டிஜி சென்சிங் 4G இதுவும் வந்து வருங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வண்டி எங்கே ஓடுது வருது, வண்டியில் டீசல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆர்பிஎம்ல ஓடுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ அதுவும் வந்து இவங்க ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. இது வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்டுங்க நியூ டெக் ப்ளஸ் மாடலில் மட்டும். ஸோ இந்த வண்டியில் மெயின் செல்லிங் பாயிண்டாக இருக்கிறது இந்த எம்எஸ் பிடிஓ விஷயம் தான். ஸோ இந்த பிடிஓ ஹெச்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42 ஹெச்பி தான் அந்த வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38.5 வந்து பிடிஓ ஹெச்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹை பிடிஓ ஹெச்பி அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒரு 36 கத்தியெல்லாம் ஹெவி ரொட்டவேட்டரை போட்டு ஓட்டினீங்கனாலும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் கொண்டு வர முடியும். வண்டி சுத்தமாக திணறவே இல்லைங்க. 36 கத்திக்கு சூப்பராக உழவு வந்து எடுக்குதுங்க. ஏன்னா 42 கத்தி போட்டு இதில் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 42 கத்தி போட்டிங்கன்னா வண்டி வந்து லைட்டாக திணறுங்க. இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது 36 கத்தி தான் வந்து இருக்கும். ஆனால் 5 கலப்பு 9 கலப்பு நல்லா ஒரு 50 ஹெச்பி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டுட்டு வரலாங்க. இந்த வண்டி எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு செட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோங்க. ஃபஸ்ட் இந்த வண்டியோட வெயிட்டும் கம்மி, டர்னிங் ரேடியஸும் கம்மி. ஸோ இதனால் சேடை உழவுகளாம் ஒரு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. வீல்ட்டாக இருக்கலாம் சேத்தொழவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வண்டி. அடுத்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த 5 கலப்பு 9 கலப்பு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ட்ராலி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 191 எண்ணம் வந்து டார்க் கொடுத்துருக்காங்க. நல்லா டார்க்கியாக வந்துருக்கும். நல்ல மைலேஜும் எடுக்கலாம் நீங்கள் ட்ராலி ஓட்டுறதுல. ஸோ அந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து அதிகமாக 50 ஹெச்பி டிராக்டர் தான் இருக்குது. வாடகைக்கு வந்து ஓட்டுவாங்க. ரொட்டவேட்டர் வந்து அதிகமாக ஓட்டுவாங்க. நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் 42 பிளேட் ரொட்டவேட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி
கேட்டிங்கன்னா அவிலுக்கு வந்து செட் ஆகாது. 42 பிளேடுக்கு லைட்டாக திணற மாதிரி தாங்க இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். இந்த வண்டிக்கு 36 பிளேட் ரோட்டாவேட்டர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஹெவியான 36 பிளேட் ரோட்டாவேட்டர் போட்டாலும் இந்த வண்டி வந்து நல்லா திணறாமல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுக்குங்க. ஆனால் 42 பிளேட் ரோட்டாவேட்டர் போடும்பொழுது இந்த வண்டி வந்து திணறுங்க, அதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இந்த வண்டி வந்துட்டு அதிகம் ட்ராலி ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 9 கலப்பை மட்டும் 9 கலப்பை 5 கலப்பை இது மட்டும் நான் அதிகம் ஓட்டுறவங்களுக்கு செட் ஆகும். சேத்தோளவு அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். நல்ல மைலேஜ் கொடுக்கும். சர்வீஸ் இன்டர்வலும் அதிகம். உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை வைக்காது. நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஜி சென்சிங் மாதிரி விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்பிடி வந்து கொடுத்துருக்காங்க. பருப்பு பொட்டி ஓட்டுறது, தானியம் அடிக்கிற மிஷின் போடுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பியூராக 50 ஹெச்பி வேலையே இதை வச்சு செய்யணுன்னாலும் முடியாதுங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களோட தேவை எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபார்மர்ஸ் வந்து இந்த வண்டியை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வண்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வண்டி பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.